அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 7வது அத்தியாயமான சூரா அல் அராஃப் சிகரங்கள் என்ற இந்த அத்தியாயத்தின் 82வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலூ அஹ்ரிஜுஹும் மின் கரியத்திக்கும் இன்னஹும் உனஸி யததஹரூன். இவர்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றுங்கள், நிச்சயமாக இவர்கள் சுத்தமான மனிதர்கள் என்று அவர்கள் கூறியது தவிர அவருடைய சமுதாயத்தினரின் பதில் வேறு இருக்கவில்லை. فَأَنْجَيْنَاهُ وَأَهْلَهُ إِلَّا امْرَأَتَهُ كَانَتْ مِنَ الْغَابِرِينَ. ஆகவே அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தோம். அவள் வேதனையில் தங்கியவர்களில் ஆகினாள். وَأَمْطَرْنَا عَلَيْهِمْ مَطَرًا فَانْظُرْ كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُجْرِمِينَ. அவர்கள் மீது கல் மலையை பொழிவித்தோம். ஆகவே குற்றவாளிகளின் முடிவு எவ்வாறு ஆகிவிட்டது என்பதை நபியே கவனிப்பீராக. وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ قَدْ جَاءَتْكُمْ بَيِّنَاتٌ مِّن رَّبِّكُمْ فَأَوْفُوا الْكَيْلَ وَالْمِيزَانَ وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ وَلَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ بَعْدَ إِصْلَاحِهَا ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُم مُؤْمِنِينَ. மத்தியனுக்கு அவர்களுடைய சகோதரர் சுயைபை தூதராக அனுப்பினோம். அவர், என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனன்றி வணங்கப்படும் வேறு எந்த ஒரு கடவுளும் உங்களுக்கு இல்லை. ஒரு அத்தாட்சி வந்துவிட்டது. ஆகவே அளவையையும் நிறுவையையும் முழுமையாக்குங்கள். மக்களுக்கு அவர்களுடைய பொருள்களை குறைக்காதீர்கள். பூமியில் அது சீர்திருத்தப்பட்டு சமாதானம் ஏற்பட்ட பின்னர் கலகம் செய்யாதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் இவை உங்களுக்கு சிறந்ததாகும் என்று கூறினார். وَلَا تَقْعُدُوا بِكُلِّ صِرَاطٍ يُوعِدُونَ وَتَصُدُّونَ عَنْ سَبِيلِ اللَّهِ مَنْ آمَنَ بِهِ وَتَبْغُونَهَا عِوَجًا وَاذْكُرُوا إِذْ كُنْتُمْ قَلِيلًا فَكَثَّرَكُمْ வன்சுரு கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன். நீங்கள் எல்லா பாதையிலும் அச்சுறுத்தியவர்களாகவும் அல்லாஹ்வின் பாதையை விட்டு அவனை நம்பிக்கை கொண்டவரை தடுப்பவர்களாகவும் இன்னும் அதில் கோணலை தேடியவர்களாகவும் அமராதீர்கள். நீங்கள் குறைவாக இருந்தபோது அவன் உங்கள் எண்ணிக்கைகளை அதிகமாக்கிய சமயத்தை நினைவு கூறுங்கள்.
கலகம் செய்பவர்களின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று கவனியுங்கள். وَإِنْ كَانَ طَائِفَةٌ مِّنْكُمْ آمَنُوا بِالَّذِي أُرْسِلْتُ بِهِ وَطَائِفَةٌ لَّمْ يُؤْمِنُوا فَاصْبِرُوا حَتَّى يَحْكُمَ اللَّهُ بَيْنَنَا وَهُوَ خَيْرُ الْحَاكِمِينَ. உங்களில் ஒரு பிரிவினர் நான் அனுப்பப்பட்டதை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து வேறு ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக இருந்தால் நமக்கு மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்ற வரை பொறுங்கள். தீர்ப்பளிப்பவர்களில் அவன் மிக சிறந்தவன் என்று சாலிஹ் கூறினார். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.